எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மா இஞ்சி ஊறுகாய், இது தொக்கு கிடையாதுங்க, ஊறுகாய். முக்கியமாக புளி சேர்க்காம எலுமிச்சம்பழ ஜூஸை வச்சுண்டு செய்கிறதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் மா இஞ்சி வச்சுண்டு தொக்கு, பச்சை மா இஞ்சி, பச்சை மிளகு வச்சு ஊறுகாயெலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நிறைய விதமான ஊறுகாய் ரெசிபீஸ் வீடியோ போட்டிருக்கேன். அத்தனையுமே பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மா இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மா இஞ்சி ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ மா இஞ்சி எடுத்திருக்கேன். நிறைய மண் இருக்கும். தண்ணியில் 2-3 முறை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் எடுக்கணும். பீலர்லேயே எடுக்கலாம், இல்லைனா ஸ்பூனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மெல்லிசாக அந்த தோல் எடுத்துடலாம். இப்போ நான் பீலர்லேயே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து 1/4 கிலோ அளவுக்கு நான் மா இஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை துருவி தொக்கு மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஊறுகாய் மாதிரி போட போகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டாங்க. தொக்கை விட எங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் முக்கியமாக புளி சேர்க்காமல் செஞ்சு காமிங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அதை காமிச்சிட்ருக்கேன். நான் எப்படி நறுக்கிறேன்னு பாருங்கள். முதல்ல இந்த ரவுண்டாக நறுக்கிக்கணும். இந்த மா இஞ்சியை 4-5 ரவுண்டை கட் பண்ணதை சேர்த்து வச்சு நீல வாக்கில் கட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்குங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா மாங்காயில் செஞ்ச ஊறுகாய் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. வாணலியில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த வறுத்த கடுகு வெந்தய பொடியை இந்த 1/4 கிலோ மா இஞ்சிக்கு ஜாஸ்திங்க. ஆனால் சின்ன மிக்ஸி ஜாரில் அரைப்படாது அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நான் கடுகு வெந்தயத்தை வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். இது வேறு ஏதாவது ஊறுகாய் செய்கிறப்ப இந்த கடுகு வெந்தய பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சாம்பார் வத்த குழம்பு செய்கிறப்ப கூட இந்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். 50 ml நல்லெண்ணெய், 1/4 கிலோ நீங்கள் ஊறுகாய் செய்கிறீங்கன்னா 50 ml நல்லெண்ணெய். பாருங்கள், கொஞ்சமாக நான் மா இஞ்சியை தனியாக தோல் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 1-2 பொடிச்சின்னு வரணும். எதுக்காக அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் நான். இப்போ நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மா இஞ்சி எண்ணெயில் வதக்கணும். இதே நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் இந்த தாளிதம் போட்டவுடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா ஊற வச்சு அரைச்சி இந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மா இஞ்சி சேர்க்கணும். இப்போ 2 நிமிஷம் மா இஞ்சி வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ரொம்ப சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த உப்பு மஞ்சப்பொடியும் நல்லாவே உங்களுக்கு இந்த மா இஞ்சியில் கோட்டிங் ஆகணும். ஓரளவு நல்லா வதங்கும். இப்போ மிக்சியில் 1-2 மா இஞ்சி பொடிச்சிருக்கு வந்துடும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம புளி பல்ப்பு சேர்க்காதனால இந்த மாதிரி போடக்கூடிய மா இஞ்சி ஊறுகாய் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஒரு கிரேவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மா இஞ்சியை கொஞ்சமாக பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்ச மா இஞ்சியும் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி வதக்கி எடுத்தோடனே முதல்ல நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், 1/4 கிலோ மா இஞ்சி எடுத்தோம் அப்படின்னா புளிப்புத்தன்மைக்காக 2 எலுமிச்சம்பழத்தினுடைய ஜூஸ் சேர்க்கணும். புளி சேர்க்காததுனால, புளி சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸ் புளியறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பு மேலே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சாதான் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். எலுமிச்சம்பழத்தினுடைய விதைகளெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டு இந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மா இஞ்சியோட சேர்த்துடணும். இது எல்லாமே அடுப்பை நிறுத்திட்டு செய்யணும். அடுத்து 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடிச்சு வச்ச அந்த கடுகு வெந்தய பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. 2/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயப்பொடி. கடுகு வெந்தயப்பொடி பாக்கி இருந்ததுன்னா கெட்டு போகவே போகாதுங்க. மாதக்கணக்கில் அதை வச்சுக்கலாம். வேறு ஏதாவது ஊறுகாய் பண்ணுறப்ப அந்த கடுகு வெந்தயப்பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வானிலை சூட்லேயே இந்த மிளகாய் பொடியெலாம் நல்லா பிரட்டி எடுத்தாலே போதும். பச்சை வாசனைலாம் அடிக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறதுனால உங்களுக்கு உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா, எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டது கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடல அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு இந்த ஊறுகாய் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதை அப்படியே வாணலிலே செட் பண்ணிவிட்டேன். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே பிரிஞ்சு வருங்க, பளபளன்னு இருக்கும்.
பாருங்கள். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்ட எண்ணெய் மேலே அப்படியே கசிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா? இது ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஊறுகாய். பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம செஞ்ச ஊறுகாய் பதம் கரெக்டாக இருக்குன்னு. அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ்லாம் இஞ்சியோடு சேர்ந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமும் மேலே நல்லா எண்ணெய் விடுங்க. அது நீங்கள் பச்சையாக இருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், சின்ன வாணலியில் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி விடுறேன். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த ஊறுகாய் மேலே விடுறேன். எந்த ஊறுகாய் செஞ்சாலுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக எண்ணெய் நின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாயிஞ்சி ஊறுகாயும் வெளியே வச்சுருந்தா கூட 2 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே மாயிஞ்சி ஊறுகாய் கொஞ்சமாவது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.